அன்பான தமிழ் உள்ளவங்கள ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் 2 பைல் பண்ண போகிறேன். பைல் 1 பைல் 2க்கான கார்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து உங்களோட மெயின் எனர்ஜியாக இருக்கும். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் பைல் 1 பைல் 2க்கான எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ஃபார் கலெக்டிவ். பைல் 1 பைல் 2ஓட எனர்ஜி. வா, ஒரு பைல் பார்த்தீங்க அப்படின்னா மெஜிஷியன், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட கம்யூனிகேஷனை. அடுத்தது இன்னொரு இதில் கம்யூனிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படி டெவில் எனர்ஜி. உங்கள் பர்சன் மேலே தப்பு இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி இருந்தாலும் அவங்க வர முயற்சி பண்ணுறாங்க, அதை தடுக்கிறாங்க. எப்படி தடுக்கிறாங்க பிரபஞ்சம் சொல்கிறாங்க அப்படின்னா, த்ரெட்னிங் பை, அதாவது பழைய தவறுகளுக்காக நான் உன்னை மாட்டி விட்டுருவேன், இல்லை உன்னை பற்றி ரகசியத்தை அவகிட்ட சொல்லிவிடுவேன், இல்லை நான் வந்து இப்படி பண்ணனா நீ வந்து இவ்வளோ பெரிய இழப்பை வர வைப்பேன், அந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் பிளாக்மெயில், அந்த மாதிரி பயமுறுத்தி உங்கள் பர்சனை வரவிடாமல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. ஆனால் ஸ்பிரிட்ஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, பாட்டம் டெக்கில் ஹெரோஃபென்ட் எப்போவுமே கல்யாணம் கமிட்மெண்ட் பற்றி தான் பேசுது. அதே இல்லாமல் பார்த்தீங்கன்னா, உங்கள் பர்சனுக்கு ஏதாவது இந்த மாதிரி த்ரெட் இருந்தது, அவங்களோட ஸ்டேட்டஸ் இல்லைனா அவங்களோட ரெப்புடேஷனை டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, நோ, ஸ்பிரிட்ஸ் ஆர் சேயிங் வி வில் ப்ரொடெக்ட் யூ. ஸோ உங்கள் பர்சன் பண்ண வேண்டியது ஒன்று தான், பிரபஞ்சத்தை நம்பணும், இல்லைன்னா அவங்க பண்ண விஷயங்களுக்கான கான்சிக்வன்சஸை தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். இந்த எண்ட் உங்கள் பர்சனோட ரெப்புடேஷனோ சரி, ஸ்டேட்டஸோ சரி, கீழே போனாலும் டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்தாலும் தட் வில் பி ப்ரொடெக்டட் இன் த எண்ட். மேபி அவங்க இந்த காமிக் பற்றின சில ரகசியங்கள் வெளியில் வரனால உங்கள் பர்சன் மேலே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போயிடும், புஸ்வான மாதிரி. ஸோ தெர் இஸ் சம்திங். ஃபேமிலி வந்து இந்த பர்சன் கிட்ட திருட ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து பைல் 1க்கான கார்டு மெஜிஷியன். ஐ ஹோப் யூ கேன் சி. உங்களோட கார்டு பார்த்தீங்க அப்படின்னா மெஜிஷியன். அடுத்தது பைல் 2க்கான கார்டு பார்த்தீங்க அப்படின்னா த டெவில். ஆப்வியஸாக இட்ஸ் டெவில். இந்த டெவில் எனர்ஜி பார்த்தீங்கன்னா எவ்வளோ விகாரமாக கொடூரமாக இருக்குது. இப்படி தான் இருக்காங்க காமிக் பீப்புள். ஸோ இதை தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. லெட்ஸ் ஜம்ப் இன்டு த ரீடிங். உங்கள் பர்சன் கிட்ட இருந்து எனர்ஜி என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் எனர்ஜி ஆஃப் திஸ் பர்சன், கலெக்டிவ்ஸ் பர்சன் இன் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். மை லவ் பிலாங்ஸ் டு யூ. ஒரே போட்டாங்க. அவங்களோட காதல் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ட்டாங்க. காமிக் என்ன தான் வந்து ட்ரை பண்ணாலும் உங்கள் பர்சனோட ஒரே வார்த்தை அப்படின்னா மை லவ் பிலாங்ஸ் டு யூ. சாரி, இந்த மெஜிஷியன். ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் லவ்வை. உங்கள் பர்சனோட மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் யார் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா மை லவ். அதாவது அவங்களோட வாழ்க்கை இவ்வளோ ஃபுல் வட்டமாக இருந்தால் அவங்களோட வாழ்க்கை இந்த கொஞ்சோண்டு போர்ஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். மேபி கேமராவில் பிக்கப் ஆகுதான்னு தெரில. இங்கே வந்து ஒரு கொஞ்சோண்டு பிங்க் இருக்குது. அந்த பிங்க் போர்ஷன் தான் அவங்க, மீதி எல்லாமே வந்து உங்களோட காதல் தான் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 75% ஆஃப் த வாழ்க்கை வந்து உங்கள் காதலால் நிறைஞ்சிருக்கு. வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் த பர்சன்? பைலோனோட பர்சனோட எனர்ஜி என்ன ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ்? ரொம்ப அடம் பிடிச்சி இந்த கார்டு வெளியில் வருது, என்னென்னு பார்க்கலாம். There is no remedy for love but to love more. ஸோ காதலுக்கு வேறு வழி கிடையாது, வேறு எந்த பரிகாரமும் கிடையாது. என்ன அப்படின்னா, இன்னும் காதலிக்கணும் ஜாஸ்தி. அதாவது பிரச்சனைனா லவ் மோர். ஸோ இப்போ வந்து நம்ம ஏன் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் பைல் 1ஓட எனர்ஜி. ஏன் அவங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்காங்க? வாட் இஸ் த சிச்சுவேஷன்? வாட் இஸ் த கைடன்ஸ்? அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி ஃபினான்ஷியலாக அவங்க ஏதாவது லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதுலேருந்து வெளியில் வரதுக்கான விஷயங்களில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. மேபி அவங்கள யாராவது ஏமாற்றிருக்கலாம். ஐ வில் கிளாரிஃபை திஸ் லேட்டர். வை, ஓ மை காட், ஆமாம், அவங்கள தான் யாரோ ஏமாற்றிருக்காங்க. ஒரு ஃபால்ஸ் கேஸ் இருக்கலாம், இல்லைனா டிவோர்ஸ் கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிட்டேருந்து அந்த டிவோர்ஸ் கேஸில் ஏதாவது ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். ஓகே, ஹெரஃபன் 2 தடவை வந்துச்சு. ஸோ இன்கேஸ் உங்கள் பர்சன் ஏதாவது டிவோர்ஸ் கேஸ் லீகல் சுச்சுவேஷன் கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படின்னா தே வில் பி சேவ்ட், தே வில் பி ப்ரொடெக்டட். அந்த கேஸில் அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த திருட்டுத்தனம், இந்த ஃப்ராடு தனம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இந்த எண்ட் அவங்க வந்து வின் பண்ணிவிடுவாங்க. ஸோ யூ டோன்ட் வரி. அதில் தான் மேபி அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க.
ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் ஒய் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்? மேபி இந்த டிவோர்ஸ் கேஸ் இல்லைனா இந்த மாதிரி லீகல் சுச்சுவேஷனுக்குனால தான் இன்னும் உங்ககிட்ட வரல அவங்க. மேபி ஒரு பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் இல்லை அவங்க வாழ்க்கையில். ஸோ உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்க. பைல் உன்னோட பர்சன் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஸ்பிரிட்ஸ். ஃப்யூச்சர் ஸ்டார். ஃப்யூச்சர் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார். ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணால், உங்கள் காதல் எப்போது கை கூடும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டைம் லைன். நீங்கள் என்றைக்கு உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் வந்து உங்கள் காதல் வந்து கை கூடும். ஸோ இட்ஸ் லைக் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்க, இல்லைனா வந்து நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லைனா யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ட்ரீம் அப்படின்னா அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணி நீங்கள் சில விஷயங்களை சாதிச்சதுக்கப்புறம் தான், இல்லை சாதிக்கிற நேரம் தான், அந்த தருணம் தான் உங்கள் காதல் வந்து உங்கள் முன்னாடி நிற்கும். அதுக்குள்ளே அவங்க வந்து இந்த கான்சிக்வன்சஸ், இந்த லீகல் சுச்சுவேஷன் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சூழ்நிலை வரத்துக்கு காரணம் வந்து இட் இஸ் நாட் த ரைட் டைம். மேபி அவங்களோட பாஸ் கர்மாவை அவங்க வந்து கழிக்கணும், நிறையா இருக்குது. ஸோ இதுதான் அவங்க வராமல் இருக்கிறதுக்கு காரணமே தவிர அவங்க மனசில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கேள்வியே இல்லை. ஜஸ்டிஸ் எகெயின் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, உங்களுக்கு அநீதி நடந்திருந்தாலும் சரி, இல்லை உங்கள் காதலுக்கு உங்கள் பர்சனுக்கு அநீதி எங்கே நடந்திருந்தாலும் சரி, அங்கே நீதி வந்து திரும்ப கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் வாட் இஸ் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்? நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஃபார் பைல் 1 ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். வாட் இஸ் எனர்ஜி, வாட் தே வாண்ட் டு சே? இது பண்ணது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இந்த இப்போ கண்டிப்பாக உங்கள் பர்சன் வந்து இருக்கிறது ஃபினான்ஷியல் ட்ரபிளில் தான். மேபி அவங்க உங்களோட வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லைனா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஹெவிலி பேர்டன் ஃபினான்ஷியலாக. டவர் அவங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்க ஒரே காதல் இப்போது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்க போகிற ஒரே ஒரு விஷயமும் நீங்கள் தான். இல்லை இது ஃப்யூச்சர்லேயும் சரி இப்போயும் சரி உங்களை வந்து உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ண விடாமல் ட்ரை பண்ணுறதுக்கு நிறையா நடந்துட்டுருக்கு. இல்லைனா உங்கள் பர்சன் உங்களோட வேல்யூவை ரியலைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் காமிக் பீப்புள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யூ டோன்ட் வரி. இதிலெல்லாம் ஒன்றும் பெருசாக அவங்க சாதிச்சிட முடியாது, சாதிக்க போகிறதும் கிடையாது. நாம் வந்து we will take guidance from spirits. உங்கள் பர்சன் ரொம்ப தெளிவான எனர்ஜியில் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் அவங்க பண்ணிகிட்ருக்கனால தான் நீங்கள் வந்து உங்களோட பர்பஸில் அலைன் ஆகிட்ருக்கீங்க. மேபி அது வந்து ஒரு தே ஆர் சப்போர்ட்டிங் யூ எனர்ஜெட்டிக்லி. அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோபதாபம் இடையில இருக்க அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்காது. தே ஆர் தேர், பட் ஃபிசிக்கலாக மேபி உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம், பட் தே ஆர் ஆல்வேஸ் தேர். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் டு பைல் 1 ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். வெரி ஸ்பெசிஃபிக். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். டெஸ்டின்டு கனெக்ஷன், டோன்ட் வரி. இது வந்து விதிக்கப்பட்ட த்ரோட் சக்கரா பிளாக் ஆகுது. உங்கள் கனெக்ஷன் வந்து ஒரு விதிக்கப்பட்ட யூனியன். வெயிட்டிங் வில் ட்ராக் யுவர் டைம் லைன். அதனால தான் பிரபஞ்சம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட கரியர் இல்லைனா உங்களோட ட்ரீமை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த கனெக்ஷன், இந்த 2 ஆஃப் கப்ஸ் இட்ஸ் டெஸ்டின். மேபி நீங்கள் சேர்ந்து கூட ஒர்க் பண்ணலாம். ஏன்னா இங்கே 3 ஆஃப் கப்ஸ் அண்ட் 2 ஆஃப் கப்ஸ் இருக்குது. இட்ஸ் லைக் கம்யூனிட்டி. நீங்கள் 2 பேர் மட்டும் இருக்க போதில், நீங்கள் மேபி ஒர்க் பிளேஸில் உங்கள் லவ் இருக்குது அப்படின்னா யூ கைஸ் ஆர் அகெயின் கோயிங் டு ஒர்க் டுகெதர். ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய போகிறீங்க. கீப் யுவர் கனெக்ஷன் அஸ் சீக்ரெட் டு அவாய்ட் காமிக் அட்டாக்ஸ். சப்போஸ் உங்கள் பர்சன் வந்தாலோ இல்லை வர பிளான் பண்ணாலோ பிரபஞ்சம் சொல்கிற ஒரே கைடன்ஸ் வந்து கீப் யுவர் கனெக்ஷன் அஸ் சீக்ரெட். எவ்வளோ சீக்ரெட்டாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ வந்து உங்கள் கனெக்ஷனுக்கு நல்லது. காமிக் அட்டாக்ஸ்லேருந்து நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டுருக்கலாம். அடுத்தது உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறது வந்து லவ் மோர். ஸோ இட்ஸ் லைக் கிவ் மோர் இந்த கனெக்ஷனுக்கு. சரி, பைல் 2க்கு போகலாம். ஸோ பைல் 2க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் பைல் 2 அவங்க பர்சனோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் எனர்ஜி என்ன இருக்குது? காமிக் அட்டாக் கண்டிப்பாக இருக்குது ஃபார் ஷுர். பைல் 2 நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ்.
மீ ப்ளஸ் யூ. இங்கே பார்த்தீங்க அவங்களோட மிஸ்ஸிங் பீஸ் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி இருந்தது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன், உங்களுக்கு ரொம்ப நாளாக டவுட் இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியா அப்படின்னு இட் இஸ். அவங்களோட மிஸ்ஸிங் பீஸ், பசில் பீஸ் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் டெவில் அட்டாக் இருந்தாலும் சரி, இது வந்து அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம். யூ ஆர் த மிஸ்ஸிங் பீஸ். ஸோ இன்னொரு மெசேஜ் பார்க்கலாம். ப்ளீஸ் பெஸ் வாட் இஸ் எனர்ஜி ஆஃப் த பர்சன்ஸ். ஓ யா, கரெக்டாக தான் நான் இருக்கேன், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ப்ளீஸ் பெஸ் இவங்க பர்சனோட மெசேஜ் என்ன? மெசேஜ் பர்சன் பைல் 2 பர்சனோட கரண்ட் எனர்ஜி இன் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறாங்களா? நோ. அவங்க மேபி க்ளோஸ்ட் ஆஃபாக இருக்கலாம். உங்களுக்கு இப்போ லவ் மெசேஜ் சொல்கிற அளவுக்கு அவங்க இல்லை. ஸோ அது டெக் ஃபுல்லாகவே, அந்த கார்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து லவ் மெசேஜ் தான். ஸோ இப்போ வந்து மேபி அவங்க அப்செட்டாக இருக்கலாம், இல்லைனா இப்போது வந்து ரைட் டைம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ப்ளீஸ் பிரஸ் பைல் 2 நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். வாட் இஸ் த எனர்ஜி? பைல் 2 நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். ஹை ப்ரீஸ்டர்ஸ். நீங்கள் வந்து கண்டிப்பாக டிவைன் ஃபெமினன் தான், அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இன்ட்யூஷன், யூ நோ வாட் இஸ் ஹேப்னிங். இந்த டெவில் என்ன ட்ரை பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அதோட பாய்ச்சம் உங்ககிட்ட பழிக்காது. கண்டிப்பாக அவங்க வந்து ரெஸ்ட்டில் இருக்காங்க, பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் வந்து தே ஆர் ட்ரீமிங் அபவுட் யூ. உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைமை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு நல்லா புரியறது என்ன அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையோட மிஸ்ஸிங் பீஸ், த பசில் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து நீங்கள் தான். அந்த விடை தெரியாத வாழ்க்கைக்கு விடை அப்படின்னு அவங்க தேடிகிட்டே இருந்தபோது அந்த விடை நீங்கள் தான். பட் மேபி அது அவங்க அப்போ ரியலைஸ் பண்ணலை, இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க. உங்களோட பர்சன் வந்து இனிமேல் உண்மையை பேசுகிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இல்லைனா அவங்களோட கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க. கம்யூனிகேட் பண்ணும்போது பழைய மாதிரி உங்களை ஏமாத்துறதோ, இல்லை வந்து ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறதோ, இல்லை உங்களை வந்து சும்மா ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, இல்லைனா ஆப்ஷனாக வைக்கிறதுக்காக ட்ராப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்க போகிறதில்ல. தெர் இஸ் நோ ட்ராமா. வரும்போது ரொம்ப கிளியராக கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க. ரொம்ப குவிக்கான ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு அவங்க கிட்டேருந்து வரும். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் தே ஆர் பிளானிங், வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான சரியான தருணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. தெர் இஸ் சம்திங், மேபி காமிக் எனர்ஜிக்கு தெரியாமல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சம்திங். ஸோ அவங்களோட இன்டென்ஷன், அவங்க டே ட்ரீம் பண்ணிகிட்ருக்கிறது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது. 4 ஆஃப் சோர்ஸ் கிளாரிஃபைட் பை 4 ஆஃப் வான்ஸ். ஸோ கண்டிப்பாக இன்னொரு விஷயம், அவங்க பிளேயராக இருந்தாங்க அப்படின்னா தே ஆர் புட்டிங் ரெஸ்ட் டு தட் எனர்ஜி. இனிமேல் அவங்க வந்து அந்த மாதிரி எந்த தவறும் பண்ண போகிறதில்ல, இல்லை சேஸ் பண்ண போகிறதில்ல, இல்லை உங்களை வந்து முதுகில் குத்திட்டு எந்த விதமான விஷயங்கள் பண்ணுறது, உங்களை ஏமாத்துறது அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனே இப்போ அவங்கக்கிட்ட இல்லை, அவங்க எனர்ஜிலே இல்லை. இப்போது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருந்தாலும் மேபி பழசில் உங்களோட இருந்திருந்தாலும் உங்களை ஏமாற்றி இருந்திருக்கலாம். இப்போ உங்கள் கூட இல்லைனாலும் ஏமாத்தலை. யூ ஆர் ஸ்டேயிங் லாயல். இந்த காமிக் எனர்ஜிக்கு அவங்க ஒரு முடிவு கட்டிகிட்ருக்காங்க. அது மேபி இது ஒரு லீகல் ஃபைட்டாக கூட இருக்கலாம். காமிக் வந்து மோஸ்ட்லி ஸ்கார்பியனாக இருக்கலாம். ஸோ அந்த லீகல் ஃபைட்டை அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இல்லைனா ஆல்ரெடி லீகல் ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெவில் எனர்ஜி பாட்டம் டெக்கில் டெவில் எனர்ஜி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெவிலோட இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் தரப்போகிற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தடுக்கிறதா. ஆனால் தடுக்க முடியுமா அப்படின்னா நோ, தட் இஸ் நாட் பாசிபிள். கேட்டுருவோமே பிரபஞ்சத்துக்கிட்டே, டெவிலால் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பண்ண முடியுமா? வாட் ஆர் தே ட்ரையிங்? தடுக்க ட்ரை பண்ணது நடக்குமா? ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க. உங்ககிட்டேருந்து உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஸோ தட் நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருப்பீங்க, இல்லைனா நீங்கள் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறாங்க. டிவைன் இன்டர்வென்ஷன், நோ, தே கான்ட் சேஞ்ச் சம்திங். இதெல்லாம் தாண்டி தான் இதெல்லாம் நடக்க போகுது. உங்களோட நியூ பிகினிங்கை வந்து அவங்களால தடுக்க முடியுமா அப்படின்னா நோ, நெவர். இட் இஸ் இம்பாசிபிள். பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப லாயலான பர்சன், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். உங்கள் பர்சன் அப்படி தான், அது வந்து சும்மா சொல்லக்கூடாது. அவங்களும் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி பார்த்திங்கன்னா 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் பர்சனோட எனர்ஜி வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது.
பாஸ்டில் எப்படி இருந்தாலும் வந்து இப்போ ரொம்ப லாயலாக இருக்காங்க. அவங்க இந்த காமிக் எனர்ஜிக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் போட விரும்புகிறாங்க. காமிக் வந்து எக்ஸாக இருக்கலாம், ஒர்க் பிளேஸ்க்குலாம் ட்ராமா பண்ணுற ஒரு காமிக் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லைனா மதர் ஃபிகராக இருக்கலாம். பட் ஒரு ஃபெமினின் எனர்ஜி தான் அதை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இதை முடிச்சுட்டு தான் உங்களை நோக்கி பயணத்தை அவங்க ஆரம்பிக்க போகிறாங்க. அது வரைக்கும் அவங்க ஆரம்பிக்க போகிறதில்ல. இதே ஆம்டு தான். ஸோ சச் அ ஸ்வீட் கார்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெத்துலேயும் அதே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. நைட் ஆஃப் பென்டிகல்ஸ்லேயும் அதே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப நேர்மையாக நடந்து இந்த டெவில் எனர்ஜியை முடிவு கட்ட போகிறாங்க. அதே இதில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹார்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் ஹார்ஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி பிளாக் அண்ட் ஒயிட். அவங்க உங்ககிட்ட வந்து மறைக்கவே போகிறதில்ல, எதுவுமே மறைக்க போகிறதில்ல. அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு குளறுபடியான இட்ஸ் லைக் அவங்களோட இடம் பார்த்திங்க, அவங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் மயானம். நிறையா டெட் பாடிஸ், நிறைய குற்றங்கள், நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், நிறைய ஃப்ராடு. அவங்களால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இப்போ வந்து அங்கே இருக்க முடியல, மூச்சு விட முடியல. ஸோ தே வாண்ட் டு எண்ட். அது எதுக்கு அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் ஏர். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஏர் மாதிரி உங்களுக்கு. இட்ஸ் லைக் ஆக்சிஜன் இல்லாத இடத்துல ஆக்சிஜன் மாதிரி. ஸோ இந்த ஒரு கசகசன்னு இருக்க ஒரு மோசமான சூழ்நிலையிலேருந்து அவங்க முடிவு கட்டிட்டு தே ஆர் கம்மிங் ஃபார் யூ. அவங்களோட கனவு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. இட்ஸ் லைக் ட்ரீமிங் அபவுட் யூ. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், பைல் 2க்கு உங்களோட கைடன்ஸ். மை காட், பைல் 1க்கு இதே தான் வந்தது. டெஸ்டின் கனெக்ஷன், டோன்ட் வரி. ஸோ நீங்கள் கவலைப்படுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. ஸ்டே ஸ்ட்ராங். ஸோ காமிக் என்ன தான் ட்ரை பண்ணாலும் கடைசியில் நம்ம சொன்ன மாதிரி புஸ்வானம் தான். ஸோ இதுதான் இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜியும் கூட, உங்கள் கனெக்ஷனோட எனர்ஜியும் கூட தே மிஸ் யூ. பட் இப்போதைக்கு அவங்க ஒரு விஷயம் நான் பார்க்குறேன், இங்கே டெவில் எனர்ஜி இருக்கனால தான் அவங்களோட லவ் மெசேஜ் வரல. ஸோ அவங்க டெவில் இருக்கனால தான் உங்ககிட்ட காதல் விஷயங்கள, இல்லைனா காதலை ப்ரப்போஸ் பண்ணுறதோ, இல்லை ரொமாட்டிக்காக ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறதோ பண்ணல. மேபி தே ஆர் அண்டர் சம் கைண்ட் ஆஃப் பிளாக்மெயில், இல்லைனா அவங்களோட ஃபோன் ஹேக்டாக இருக்கலாம். இந்த ட்ராமாக்குள்ளே உங்களை இழுத்து விட தயாராக இல்லாமல் இருக்கலாம். அதுதான் ரீசனே தவிர இட்ஸ் நாட் சம்திங் ஃபிஷி. அவங்க லாயலாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. ஸோ see you in next reading.